ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் சின்ன மாமனார் ஊரில் வந்து திருவிழாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கருங்கல்பட்டியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு. அவங்க அண்ணா அண்ணி வேணும், அவங்க வீட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து போக போகிறோம். நேற்று மினி விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எலுமிச்சம்பழம் மாலை, அப்புறம் மாலை எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். அண்ணி வீட்டு கடையில் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகிறோம். ஏங்க ஆமாம், எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா கிளம்பி அங்கே வந்து நிற்கிறாங்க, ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. அதனால் டக்குன்னு இன்ட்ரோ வந்து முடிச்சுக்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ தான் நான் வந்து கல்யாணம் முடிச்ச புதுசில் எப்படி கிளம்பியிருப்போனா அந்த மாதிரி கிளம்பியிருக்கேன். எப்போயே கிளம்பியே லிப்ஸ்டிக் மட்டும் முடியும். அந்த வேலை லிப்ஸ்டிக் ஆர்டரில் தீர்ந்து போச்சு. மாமியார் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஏறுங்க, நான் உட்காந்துக்கிறேன். ஏறுங்க நான் அதுக்கு பின்னாடி உட்காந்துக்கிறேன். கருவாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு சவுண்டில் உனக்கு எப்படி நீ இந்த வீடியோ போடுறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நான் இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா நானே எங்கள் மாமியார், கருவா, தம்பி எல்லாருமே பைக்லேயே எங்கள் சின்ன மாமனார் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். நான் டவுசர் போட்டு நிற்கிறேன். பிரியாணி எடுத்துட்டியா? இந்தா நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே நாத்தனார் வீடுமே வந்துட்டாங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கே போனோம். கோயிலுக்கு பின்னாடி தான் எங்கள் மாமனார் வீடு. இந்த எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு சும்மா சின்னதாக ஒரு கேட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கேட்டை திறந்துட்டு நாங்கள் குறுக்கோழியில் வந்துட்டோம். இல்லைன்னா ரோடை சுற்றி வரணும்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு எலுமிச்சம்பழம் மாலை, அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்துருந்த மாலையெல்லாம் சாமிக்கு செலுத்திட்டு காணிக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு கோயிலே உட்காந்துருந்தோம். எங்கள் அண்ணி வீடு வந்ததுக்கப்புறம் தான் நானும் கருவாவும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோம். ஏன் அப்படின்னா தம்பி வீட்டில் இருக்கும்போதெல்லாம் என்கிட்ட வரவே மாட்டான். எங்கேயாச்சும் போகும்போது அம்மான்னு என்கிட்ட எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா தம்பி வந்து என்கிட்டே ஒட்டிக்குவான். இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒட்டிக்கிட்டான். என் நாத்தனா வீடு வந்ததுக்கப்புறம் தான் மடியை விட்டே கீழே இறங்குனியான். ஏன்னா நாத்தனா பிள்ளைங்க 2 பேருமே இருக்காங்களா, அதனால் அவங்களோட விளாண்டுக்கிட்டு ரியான் கூட விளாண்டுட்டு அவங்களோடய இருந்தாங்க. தம்பியும் பக்கத்துலேயே வரல. கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்டு போகிறோம். வீட்லேயுமே சாப்பாடெலாம் ரெடி, நாங்கள் வரும்போதே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ப்ளாக்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கரெக்டாக நாங்களும் சாமி கும்பிட்டு போனோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டாங்க. ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு தோட்டத்தை வந்து பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். கத்தாழப்பூ எங்கள் மாமனார் தோட்டத்துக்கு வந்து வந்தோம். பூத்தோட்டம் போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நட்டு விட்டது பூத்தோட்டமாகவே மாறிடுச்சு. அங்கிட்டெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் முதல்ல வச்சது. பார்த்திங்கன்னா கத்தாழப்பூ வந்து இருந்துச்சு. நான் பார்த்ததே இல்லை. கத்தாழை பார்த்துருக்கேன், ஆனால் கத்தாழை பூவை பார்த்தது என் நாற்று நாங்கள் வரும். கத்தாழை பூ மீனா பார்த்துருக்கேன்னு கேட்டாங்க. பார்த்ததில்லைன்னே ஒன்று. சரி விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த பூ எப்படி இருக்குன்னா, இந்த வாழைப்பூ இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. அப்படி தானே மாமா இருக்குது? இதில் தேன் வருமா? தேன்லாம் வராது, கசக்கு. தோட்டத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு கிளம்புறப்பே மணி பார்த்தீங்கன்னா 3 கிட்ட ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டோம். எங்கள் மாமி ஐயோ செல்லை விட்டு வந்துட்டா, போய் எடுத்துகிட்டு வாங்கடா நாங்கள். அதனால் திருப்பி யூட்டன் போட்டு செல்லை வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி பார்த்தீங்கன்னா 4:30 கிட்ட ஆகிடுச்சு. விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாமா? அது வரைக்கும் பாய்.